நிஃப்டி 15 நெக்ஸ்ட் குரூஷியல் லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 25,000 எப்போ நாளைக்கு நம்மளுக்கு வந்து 25,000 வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ட்ரேட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிஃப்டி வந்து நியூட்ரலாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஓகே தான். ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் எனக்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ 25,000 to 25,040 நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் இந்த அப் ட்ரெண்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200 அண்ட் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,300. எப்போ நம்மளுக்கு 25,000 நிஃப்டி பிரேக் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு ஃபுல் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். 760 வரைக்கும் நம்மளோட டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ நம்மளோட என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு செல் என்ட்ரி எடுத்து நம்ம 25,000 வரைக்கும் ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு பிலோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,000 இந்த ரேஞ்ச்லேயே வந்துட்டு அகைன் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் என்ட்ரி இங்கேயே பிடிச்சி ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம ட்ராவல் பண்ணி 200 வரைக்கும் 200 to 300 வரைக்கும் அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் மோர் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எந்த பக்கம் இருக்குது பாசிபிலிட்டிஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 760 வந்து ரீச் பண்ணணும். 24,760 வந்து ரீச் பண்ணணும். 25,000 எபோ போச்சு அப்படின்னா 25,300 போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து செல் ஆகணும். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டு பக்கமே இருக்குது. இது ரெண்டு பக்கம் எங்கே கன்ஃபர்மேஷன் தருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த என்ட்ரிஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைரேஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.